அரசால் பெண்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் திட்டத்தின் கீழ் சுமார் 14,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் மாதாந்திர தொகை பெற்று வந்தது சரிபார்ப்பில் தெரியவந்துள்ளது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு பிறகு இந்த முறைகேடுகள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. நடந்த முறைகேடுகளின் காரணமாக அரசுக்கு 21.44 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. எங்கு நடந்தது, என்ன விவரம் என பார்ப்போம். மகாராஷ்டிராவில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களுக்கு லட்கி பஹின் யோஜனா என்ற திட்டம் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. 21 வயது முதல் 65 வயதுக்குட்பட்ட ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கும் குறைவாக வருமானம் ஈட்டும் குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் வழங்கி வருகிறது இந்த திட்டம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை நடத்திய ஆய்வில் ஆன்லைன் வாயிலாக நடக்கும் பதிவு முறையை பயன்படுத்தி பலர் மோசடி செய்துள்ளது தெரியவந்தது. அதாவது 14,298 ஆண்கள் தங்களை பெண் பயனாளிகளாக பதிவு செய்துள்ளனர். இதில் அதிர்ச்சி என்னவென்றால் அவர்களுக்கு இதுவரை 21.44 கோடி வழங்கப்பட்டிருப்பது தெரியவந்ததுதான். இந்த திட்டம் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு பிறகு இவ்வளவு பெரிய மோசடி நடந்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த பிரச்சினை குறித்து துணை முதல்வர் அஜித் பவார் பேசியிருக்கிறார். தவறாக கொடுக்கப்பட்ட தொகையை மீட்டு மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஆனாலும் எதிர்க்கட்சிகள் இதுகுறித்து சிபிஐ விசாரணை கோரியுள்ளன. அது மட்டுமல்லாமல் மேலும் பல முறைகேடுகளும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. தவறான தகுதி வாய்ந்தவர்கள் சேர்க்கைகளால் அரசுக்கு 1,640 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பெண்கள் இந்த திட்டத்தில் பயனடைவதும் மற்றொரு பிரச்சினை. இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஒரு குடும்பத்திற்கு அதிகபட்சமாக 2 பெண்கள் மட்டுமே சேர முடியும். இதன் காரணமாக அரசுக்கு 1,196 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற வயது உச்சவரம்பு 65ஆக நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் 65 வயதிற்கு மேற்பட்ட 2.25 லட்சம் பெண்கள் சலுகைகளை பெறுவது மற்றொரு முறைகேடு. இதனால் சுமார் 431 கோடியை அரசு இழந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் வீடுகளை சேர்ந்த 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பயனாளிகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. பெண்களுக்கு அளிக்கக்கூடிய திட்டம் ஒன்றில் இத்தனை ஆண்கள் இவ்வளவு நாட்களாக பயன்பெற்று வரும் செய்தி அரசுக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.